ஓகே. ஸோ தாவர வளர்ச்சி மற்றும் வளர்ச்சி ஒழுங்கியல். ஓகே, தாவர வளர்ச்சி எதனால் ஏற்படுது அப்படின்னா, ஓகே, தாவர வளர்ச்சி எதனால் ஏற்படுது அப்படின்னா செல் பகுப்பு அடைகிறனால. ஓகே, செல் பகுப்பு அடையும் போது ஒரு செல் 2 செல்லாக மாறுது, அடுத்து 2 செல் 4 செல் ஆகாது. ஓகே, ஸோ புதிய செல் தோன்றுறது இது மூலியமாக. ஓகே, செல் பகுப்பு மூலியமாக புதிய செல். ஸோ அப்படி தோன்றின புதிய செல் பெரிய செல்லாக மாறுது. ஓகே, ஸோ அந்த பெரிய செல் ஓகே மறுபடியும் என்ன செய்யணும், வேறுபாடு அடைந்து மாற்றம் அடைந்துக்கிட்டே போகுது. ஓகே, ஸோ இதுதான் தாவர வளர்ச்சி. ஓகே, தாவர வளர்ச்சியில் செல் டிவிஷன் நடக்குது. ஒரு செல் வந்து செல் பகுப்பு மூலியம் புதிய செல் வருது, புதிய செல் பெரிய செல் ஆகுது, பெரிய செல் வந்து வேறுபாடு அடைஞ்சிட்டே போகுது. சரி, இந்த வளர்ச்சி எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேர் நுனியில், ஓகே, வேர் நுனியில், தண்டு நுனியில். ஓகே, வளர்ச்சி வந்து 2 இடங்களில் நடக்குது. வேர் நுனியில் நடக்குது, தண்டு நுனியிலையும் நடக்குது. ஓகே, ஸோ இந்த வளர்ச்சிக்கு 3 விதமான காரணிகள். ஓகே, முதன்மை ஆக்கு திசு. ஓகே, முதன்மை ஆக்கு திசு. ஓகே, பக்க ஆக்கு திசு, 2ஆம் நிலை ஆக்கு திசு. ஓகே, முதன்மை ஆக்கு திசு, 2ஆம் நிலை ஆக்கு திசு, 2ஆம் நிலை ஆக்கு திசு. ஓகே, ஸோ அடுத்து 3ஆவதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இடை ஆக்கு திசு. ஓகே, இடை ஆக்கு திசு. ஓகே, இப்போ தாவர வளர்ச்சி செல் பகுப்பு மூலியமாக புதிய செல் ஆகுது, புதிய செல் பெரிய செல் ஆகுது, பெரிய செல் வேறுபாடு அடைந்து நடக்கிறது. ஸோ இந்த வளர்ச்சி எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வேர் நுனியில், தண்டு நுனியில் நடக்குது. ஸோ அந்த வளர்ச்சிக்கு 3 முக்கியமான திசுக்கள். ஓகே, ஆக்கு திசுக்கள். ஓகே, இந்த முக்கியமான திசு. ஓகே, இந்த செல்லு வந்து திசுவாக மாறி. ஓகே, 3 விதமான முக்கிய திசு, முதன்மை ஆக்கு திசு, 2ஆம் நிலை ஆக்கு திசு, இடை ஆக்கு திசு அப்படின்னு சொல்லி இது இருக்குது. ஓகே, ஸோ இது இந்த இதில் நிறைய மாற்றங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா வாஸ்குலார் கேம்பியத்தில், சைலம் கேம்பியத்தில், சைலம். ஓகே, பக்கவாட்டு திசுல இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டே போகுது. ஓகே, முதல்ல பார்த்தோம். ஸோ இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிளான்ட் இதில் லீஃப் இருக்குது. ஸோ இங்கே ரூட் சிஸ்டம்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டிப் போர்ஷன்ஸ் இதுதான் தண்டு நுனி, இந்த இடத்துல வளர்ச்சி நடந்துகிட்ருக்கோம். அதே மாதிரி கீழே இப்படி வேரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் வளர்ச்சி நடந்துகிட்ருக்கோம். ஸோ 2 வளர்ச்சி எது மூலியமாக நடக்குதுன்னா முதல்நிலை ஆக்கு திசு, 2ஆம் நிலை ஆக்கு திசு, இடை ஆக்கு திசு, இவைகளின் மூலியமாக இந்த வளர்ச்சி நடந்துகிட்ருக்கு. சரி, இந்த வளர்ச்சியை அளவிடுவதற்காக ஒரு இது கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேர் வளர்ச்சி அளவீடு. வளர்ச்சியை எப்படிப்பட்டதான வளர்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு இது கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேர் வளர்ச்சி வளைவு, growth curve அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வளர்ச்சி எவ்வாறு உள்ளது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு இது கண்டுபிடிச்சாங்க. அந்த இதுக்கு பேர் வளர்ச்சி வளைவு. ஓகே, வளர்ச்சி வளைவு அப்படின்னா ஸோ ஒரு தாவரம் ஓகே காரணி ஓகே இதில் எவ்வளோ தூரம் வளருது. ஓகே, எவ்வளோ தூரம் வளருது காலக்காரணிகள் மூலமாக. ஓகே, ஒரு தாவரம் வர்றது இது இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தாவரம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை இப்படி வந்து இப்படி வரும். ஓகே, ஒரு ஓகே, ஸோ கால காரணிகள் மூலியமாக இந்த தாவர வளர்ச்சி இந்த அடிப்பகுதி. ஓகே, இந்த பகுதி. ஓகே, இந்த பகுதி என்ன சொல்லுவோம்னா பின்தங்கல் நிலை அப்படின்னு சொல்லுவோம். பின்தங்கல் நிலை முதல் இது வந்து பின்தங்கல் நிலை. த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பின்தங்கல் நிலை. இந்த டிப் பாயிண்ட். ஓகே, இந்த ரீஜன். ஓகே, டிப் பாயிண்ட்ஸ். ஓகே, காலகாரணி வளர்ச்சி மூலியமாக வளர்ச்சி வளைவு எப்படி சொல்கிறாங்க, பின்தங்கல் நிலை. அடுத்து 2வது இந்த மாதிரி ஒரு பெண்டாவது பாருங்களா, இந்த மாதிரி பெண்டா, இதுக்கு பேர் மடங்கு நிலை. ஓகே, மடங்கு நிலை. ஓகே, பின்தங்கல் நிலை, மடங்கு நிலை. அடுத்து இந்த மாதிரி ஒரு இதில் போனோன்னே இப்படி பெண்டாது பாருங்க, இதுக்கு பேர் ஓகே வளர்ச்சி நிலை. இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி நிலை. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது அப்படியே என்ன செய்யுது, அப்படியே அந்த ஸ்டேஜ் வந்து அவ்வளோதான் மாறாது. ஓகே, ஸோ இதுக்கு பேர் நிலை இறுதி நிலை. இந்த மாதிரி ஸ்டேகனண்டாக இருக்குது பேர் நிலை இறுதி நிலை. 4 விதமான நிலை இருக்குங்க. ஸோ காலக்காரணிகள். ஓகே, பின்தங்கல் நிலை, மடங்கு நிலை, வளர்ச்சி நிலை, நிலை இறுதி நிலை. ஸோ இந்த 4 நிகழ்வுகள் நடக்கிறத வச்சு தான் இது எந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கா, செகண்ட் ஸ்டேஜில் இருக்கா, தேர்ட் ஸ்டேஜில் இருக்கா, இல்லை பின்தங்கல் நிலை இருக்கா, மடங்கு நிலை இருக்கா, வளர்ச்சி நிலை இருக்கா, நிலை இறுதி நிலையில் இருக்கா அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே, இது என்ன சைஸில் இருக்குன்னா இது எஸ் ஷேப்பில் இருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் சிக்மாய்டு வளைவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, இந்த வளைவுக்கு பேர் சிக்மாய்டு வளைவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த வளைவுக்கு பேர் சிக்மாய்டு வளைவு அல்லது எஸ்
வளைவு அப்படின்னு சொல்லலாம். அல்லது இதுக்கு இன்னொரு முழுநிலை கால அளவு. ஸோ முதல்ல பார்த்தோம், ஒரு செல்லு வந்து பகுப்படைந்து பல செல்களாக மாறு, பல செல் திசுக்களாக மாறு, இப்படி வேறுபாடு நடந்துட்டே போகுது. அப்படி வேறுபாடு நடக்கணும் 3 விதமான முக்கியமான காரணம். முதன்நிலையாக்கு திசு, இடையாக்கு திசு, இரண்டாம் நிலையாக்கு திசு. இந்த 3 முக்கியமான காரணங்கள் தேவை. ஸோ அந்த வளர்ச்சியை, தாவர நிலை வளர்ச்சியை இந்த கால காரணத்தை வச்சு 4 நிலையாக பிரிக்கிறாங்க. பிந்தங்கள் நிலை, அடுத்து மடங்கு நிலை, அடுத்து வளர்ச்சி நிலை, அடுத்து நிலையுறுதி நிலை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஸோ இந்த வளர்ச்சி நிலையை இந்த 4 இதையும் சேர்த்து இதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும், சிக்மாய்டு வளைவு இல்லை முழுநிலை கால அளவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது 4 விதமான இதில் இருக்குது. ஓகே, சரி, அடுத்து என்னென்ன வளர்ச்சியில் 3 நிலைகள். ஓகே, இதில் பார்த்தோம் வளர்ச்சி வளைவு பார்த்தோம். அடுத்து வளர்ச்சியினுடைய நிலைகள் என்னென்ன, வளர்ச்சியின் செயல்முறை நிலைகள். ஓகே, வளர்ச்சியின் செயல்முறை. வளர்ச்சியின் செயல்முறை இதுல என்னென்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஒரு சிக்கலான செயல்முறைக்கு காம்ப்ளிகேட் 4 விதமான ப்ராசஸ். சிக்கலான ஒரு செயல்முறை, இது ஒரு சிக்கலான செயல்முறை, காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். ஓகே, ஸோ இந்த வளர்ச்சி நிலையில் நம்ம பார்த்தோம் எது மூலியமாக இது நிலையாக்கு திசு, இடையாக்கு திசு, இரண்டாம் நிலையாக்கு திசு, இது மூலியமாக வளருது. 4 விதமான நிலை இருக்கு. பிந்தங்கள் நிலை, மடங்கு நிலை, அடுத்ததாக வளர்ச்சி நிலை, அடுத்து நிலையுறுதி நிலை. ஸோ இந்த நிலைகளில் வச்சு அது எவ்வாறு இந்த திசு மூலியமாக கடந்து செல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்து மொத்தம் 3 விதமான இது சொல்றாங்க. ஒன்று செல் உருவாக்கம். ஓகே, இந்த செல் உருவாக்குது, புதிய செல் வருது, உருவாக்கம். முதல்ல புதிய செல் உருவாக்குது, இந்த வளர்ச்சி செய்யும் செயல்முறை. ரெண்டாவது, அந்த புதிய செல் எப்படின்னா செல் வந்து நீட்சி அடையுது, நீட்சி அடையுதல். மூணாவது, செல் வேறுபாடு அடையுது. ஸோ 3 விதமான நிலைகள், செல் உருவாக்கம், நீட்சி அடைதல், செல் வேறுபாடு அப்படிங்கிற 3 விதமான செயல்முறைகளுமா இந்த இதுக்கு இது பண்ணுது. ஓகே, இதில் மெயினாக வந்து எங்கே இந்த வளர்ச்சி நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ், ஓகே, அதே மாதிரி சைட்டோபிளாசம் இதெல்லாம் நடக்குது. ஓகே, சரி, இந்த வளர்ச்சியை அளவிடுவதற்கு ஒரு இது கருவி வச்சுருந்தாங்க, நேரடியாகவோ இல்லை மறைமுறைவோ. ஓகே, ஸோ அதனுடைய அளவை வச்சு இது பண்ணுறதுக்காக அதுக்கு யூஸ் பண்ணுறது கிடைமட்ட என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வளர்ச்சி நிலையை அளவிடக்கூடிய கருவி. ஓகே, அளவிடும் கருவி. ஒன்று கிடைமட்ட நுண்ணோக்கி. ஓகே, கிடைமட்ட நுண்ணோக்கி. ஓகே, ஸோ சிக்கலான செயல் வளர்ச்சி அளவிடும் நிலை, இது கிடைமட்ட நுண்ணோக்கி. அடுத்து ஆக்சனோமீட்டர். ஆக்சனோமீட்டர் கிடைமட்ட நுண்ணோக்கி மூலியமாக அளவிக்கலாம், இல்லை ஆக்சனோமீட்டர் மூலியமாக இருக்கு. இன்னொரு இது வந்து போஸ் கிராஸ்போகிராஃப். போஸ் கிராஸ்போகிராஃப். இந்த 3 கருவிகளும் வளர்ச்சியை அளவிடுறதுக்கு பயன்படுகிறது. ஸோ வளர்ச்சி செயல்முறை வந்து 3ஆக இருக்குது. உருவாக்கம் நடக்குது, நீட்சி அடையுது, வேறுபாடு அடையுது. அப்படிப்பட்ட வளர்ச்சி நிலையை கிடைமட்ட நுண்ணோக்கி மூலியமாக, ஆக்சனோமீட்டர் மூலியமாக, போஸ்ட் கிறிஸ்மோகிராஃப் மூலியமாக இது பண்ணலாம். சரி, இந்த வளர்ச்சி போயிட்டு இருக்கு, உருவாக்கம் நடக்குது, நீட்சி அடையுது, முதல்நிலை, இரண்டாம் நிலை, இடையாக்கு திசுக்களெல்லாம் நடக்குது. ஓகே, ஒரு உருவாக்கமோ வேறுபாடோ இல்லை நீட்சி அடையுதோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி நடந்த நிகழ்வுகளை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்னலாம்? வளர்ச்சியை பாதிக்கும் காரணி, வளர்ச்சியை அடுத்து பாதிக்கும் காரணி, பாதிக்கும் காரணி. இந்த வளர்ச்சி எதெல்லாம் பாதிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல்வேறு இது இருக்கு. ஒன்று நீர் உறிஞ்சுதல். நீர் உறிஞ்சு. அடுத்து கனிம பொருட்கள் ஊட்டம், கனிம ஊட்டம். ஓகே, மினரல் நியூட்ரியன்ஸ். ஓகே, ஸோ நீர் உறிஞ்சுதல், கனிம ஊட்டம். அடுத்து ஒளிச்சேர்க்கை.
ஓகே, ஒளிச்சேர்க்கை. அடுத்தது ஒரு சுவாசித்தல், ரெஸ்பிரேஷன். ஓகே, சுவாசித்தல். ஓகே, நீர் உறிஞ்சுதல், ஒளிச்சேர்க்கை. ஓகே, ஒளிச்சேர்க்கை, கனிம ஊட்டம், சுவாசித்தல். ஓகே, குட் ஆஃப்டர்நூன் செங்கோடீர், பிரியா, சந்தோஷ். ஓகே, தேங்க்யூ, வெரி குட் ஆஃப்டர்நூன். ஓகே, ஸோ இந்த வளர்ச்சி நிலையை பாதிக்கக்கூடிய காரணிகள். ஓகே, நீர் உறிஞ்சுதல், கனிம ஊட்டம், ஒளிச்சேர்க்கை, சுவாசித்தல். ஓகே, அதுபோல் ஓகே இதெல்லாம் வந்து அந்த சுற்றுப்புற சூழலை சார்ந்து இது பண்ணுறது. ஓகே, இது இல்லாமல் ஓகே இது வந்து நேரம். ஓகே, தட்பவெப்பம், தட்பவெப்பம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மண் வகை, இவை எல்லாமே இந்த வளர்ச்சியை பாதிக்கும். முதல்ல சொன்னேன் வளர்ச்சி செல் பகுப்பு மூலமா நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னேன். இந்த வளர்ச்சிக்கு 3 முக்கியமான காரணங்கள்: முதன்மை, இரண்டாம் நிலை, இடையாக்க திசு. அப்படிப்பட்ட வளர்ச்சி வந்து 4 விதமான நிலையில் நடக்குது. பின்தங்கல் நிலை, மடங்கு நிலை, ஓகே, பின்தங்கல் நிலை, மடங்கு நிலை, ஓகே, வளர்ச்சி நிலை, நிலையுறுதி நிலை. அதை வந்து என்ன சொல்லலாம், சிக்மாய்டு வளைவு இல்லை அப்படின்னா முழுமை நிலை அளவு. ஸோ அது காலத்தை வச்சு பிரிக்கிறாங்க. அடுத்து அப்படி வளர்ந்த வளர்ச்சி 3 விதத்தில் வந்து செயல்முறைப்படுத்தும். ஒன்று செல் உருவாக்கம், செல் உருவாக்கப்படுகிறது. உருவான செல் நீட்சி அடைகிறது, பெரிதாக வளருகிறது. பெரிதாக வளர்ந்த செல் வேறுபாடு அடைகின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படி வேறுபாடு அடைந்த செல்லுக்கு எதெல்லாம் பாதிக்கக்கூடிய காரணம் எதை வச்சலாம் அதெல்லாம் அப்படின்னா போசெஸ்போகிராஃப், ஆக்சினோமீட்டர், கிடைமட்ட நுண்ணோக்கி, இந்த 3 கருவிகளை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், மெஷர் பண்ணலாம், அளவீடு பண்ணலாம். அடுத்து நம்ம பார்த்தோம் இதை இன்டைரக்டாக டைரக்டாக தட்பவெப்பம், மண் வகை, ஒளிச்சேர்க்கை, சுவாசித்தல், நீர் உறிஞ்சுதல், கனிம ஊட்டம், இவை நேரடியாகவோ மறைமுகமாகவோ என்ன செய்கிறாங்க, பாதிக்கிறாங்க. ஒரு தாவர வளர்ச்சிக்கு தட்பவெப்பம் பார்த்தீங்கன்னா 28 டிகிரிலேருந்து 33 டிகிரி போதும். ஓகே, ஒரு தாவரம் வளரணும் அப்படின்னா நாமினல் டெம்பரேச்சர் 28 டிகிரிலேருந்து 33 டிகிரி இருந்தால் போதும். ஓகே, அதுக்கு மேலே போகும்போது என்னச்சுன்னா ஓகே 45 டிகிரி போச்சு அப்படின்னா செல்லில் இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் என்ன செய்யும், அப்படியே உடஞ்சி சுக்குநூறாக போயிடும். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தோம். வளர்ச்சின்னா என்ன, அதுக்கு பயன்படக்கூடிய காரணிகள், வளர்ச்சி நிலையை பாதிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்லி. இப்போது அந்த வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய ஒழுங்குவிக்கிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வளர்ச்சி, தாவர வளர்ச்சி ஒழுங்கியக்கிகள், தாவர வளர்ச்சி ஒழுங்கியக்கிகள். பிளான் growth ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தாவர ஹார்மோன். ஓகே, தாவர ஹார்மோன். ஓகே, தாவர ஒழுங்கியக்கில் இல்லை தாவர ஹார்மோன். ஓகே, ஸோ இது எல்லாம் மினிமா இது என்னன்னா ஒரு கரிம பொருள். ஓகே, இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஓகே, இது ஒரு கனிம பொருட்கள். ரைட், தாவர ஹார்மோன் வந்து ஒரு கரிம பொருள். ஓகே, ஸோ இது எல்லா உயிர்நிலை தாவரங்களும் இருக்கிறோம். இதுக்கு ஒழுங்கியக்கில் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்தவர் வந்து தைமோன். ஓகே, இதுக்கு பேர் கொடுத்தவர் வந்து தைமோன். ஓகே, இதுக்கு வந்து தைமோனுங்க ஹார்மோன் அப்படிங்கிற பேர் கொடுத்தாரு இந்த இயர் 1948. ஓகே, 1948 அவர் பேர் கொடுத்தாரு. ஓகே, ஸோ இது தாவரங்கள், இந்த ஹார்மோன் வந்து தாவரங்கள்லேருந்து வர்றதுனால அதுக்கு இன்னொரு பேர் என்னது, ஃபைட்டோ ஹார்மோன். ஓகே, தாவரங்கள்லேருந்து இது பெறப்படுவதனால அதுக்கு பேர் ஃபைட்டோ ஹார்மோன். ஓகே, தாவர ஹார்மோன்ஸ். ஓகே, இது ஒரு கரிம பொருள், எல்லா உயிர்நிலை தாவரங்களும் இருக்கு. இந்த ஒழுங்கியக்கில் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்தவர் தைமோன். ஸோ இந்த ஹார்மோன் வந்து தாவரங்களில் காணப்படுவதால் அந்த இதுக்கு பேர் ஃபைட்டோ ஹார்மோன் என்று சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது ஒருவேளை 2 விதமாக இருக்கு. ஓகே, ஒன்று வந்து செயற்கையாகவோ, செயற்கை வேதிப்பொருளாகவோ அல்லது இயற்கை வேதிப்பொருளாகவோ இருக்கு.
செயற்கை வேதிப்பொருளாகவோ இயற்கை வேதிப்பொருளாகவோ இது இருக்குது. ஓகே, ஸோ அப்படி இருக்கக்கூடியது ரெண்டாக பிரிக்கலாம். ஓகே, ஒன்று வந்து ஆக்சின், இன்னொன்று வந்து சைட்டோகைனின். ஆக்சின், இன்னும் வந்து சைட்டோகைனின். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன். தாவர வளர்ச்சிக்கு ஒழுங்கியக்கல் பயன்படுது. ஓகே, இந்த ஒழுங்கியக்கல் இது ஒரு தாவர கார்பன், தாவரத்திலேருந்து உயர்நிலை தாவரலேருந்து எடுக்கப்படுவதால் இது ஃபைட்டோ கார்பன் கூப்பிட்றாங்க. இல்லை இது ஒரு கரிம பொருள், அது பேர் பிடிச்ச டைமோன். ஓகே, ஒருவேளை அந்த அப்படிப்பட்ட எடுக்கு கார்பன் இயற்கையாகவோ செயற்கையாகவோ கிடைக்குது. ஒன்று வந்து அப்படி இருக்கக்கூடிய கார்பனை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஆக்சின், இன்னொன்று வந்து சைட்டோகைனின். ஓகே, ஆக்சினில் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஓகே, ஆக்சினில் வந்து ஆக்சின், ஓகே, ஒன்று வந்து ஆக்சின் ஜிப்ரலின், ஓகே. இதில் சைட்டோகைன் பார்த்தீங்கன்னா எத்திலின், ஓகே, இன்னொன்று வந்து ஏபி அப்சசிக் ஆசிட். ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா இந்த தாவரத்துக்குள்ளே இருக்குது. ஓகே, இந்த சைட்டோகைனில் இருக்குது. ஓகே, சிம்பிளாக நம்ம ஆக்சின் சைட்டோகைன்னு சொல்லுவோம். ஆக்சின், ஜிப்ரலின், எத்திலின், அப்சசிக் ஆசிட் இதெல்லாம் தாவர ஒழுங்கியக்கங்களாக பயன்படுகின்றன. ஓகே, நம்ம ஒவ்வொன்றா என்னென்ன சொல்லி பார்க்கலாம். முதலாவது ஆக்சின். ஓகே, ஆக்சின்கள். ஓகே, ஆக்சின்கள். ஓகே, ஸோ ஆக்சின்கள் மெயினாக எங்கே இருக்குன்னா தண்டு, நுனி இல்லை வேர் நுனியில் இருக்கணும். ஓகே, தண்டு நுனியில் இருக்கணும் இல்லை வேர் நுனியில் இருக்கணும் இந்த ஆக்சின்ஸ். ஓகே, தண்டு நுனியில் வேர் நுனியில். ஓகே, ஸோ இது மெயினாக எது இருக்குன்னா எதுக்கு யூஸ்ஃபுல்லாக நெடுக வளர்ச்சி. ஓகே, ஸோ இவை தண்டு வேர் நுனியில் இருக்கும். இது நெடுக வளர்ச்சிக்கு இவை பயன்படுகின்றன. ஓகே, சரி, இதுக்கு முதல்ல ஆக்சின் பேர் சொன்னவர் வந்து ஆக்சின் பேர் ஹார்ஜன் ஸ்மித். ஓகே, இதுக்கு ஆக்சின் முதல்ல பேர் சொன்னவர் வந்து ஹார்ஜன் ஸ்மித். ஓகே, அவர் தான் சொன்னார். சரி, அடுத்து திரும்பவும் இதை என்ன சொன்னா ஹாகன் யூனிட். ஓகே, கோக்லண்ட். ஓகே, கோக்லண்ட் ஹாகமன். ஓகே, கோக்லண்ட் கார்பன் இதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இதை ஹர்ஜன் ஸ்மித் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். ஓகே, ஆக்சினில் ஹர்ஜன் ஸ்மித்ங்கிறவர் கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது மெயினாக எல்லா தாவரத்துலேயும் டிப் பாயிண்டில், ஓகே, வளரக்கூடிய நுனியில் இது இருக்கும். அதே மாதிரி ரூட்லேயும் ஷூட்லேயும் இது இருக்கும். ஓகே, அடுத்து இந்த ஆக்சினை வந்து ரெண்டாக பிரிக்கும். இயற்கை ஆக்சின், செயற்கை ஆக்சின். இது கண்டிப்பாக எது இயற்கை ஆக்சின், இதெல்லாம் செயற்கை. ஓகே, இயற்கை ஆக்சின். ஓகே, இயற்கை ஆக்சின், செயற்கை ஆக்சின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இயற்கை ஆக்சின் அப்படின்னா இஸ் நேச்சுரலாக அந்த பிளான்ட்லேயே இருக்குது. செயற்கை ஆக்சினை இன்ஜெக்ட் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். இந்த ஆக்சின் மெயினாக எங்கே இருக்குன்னா தண்டு, வேர். ஓகே, தண்டு, வேர். ஓகே, அடுத்து வேர் நுனி. ஓகே, தண்டு, வேர், நுனி இவைகள்லாம் இது இருக்குது. எது இந்த ஆக்சின். ரைட். சரி, அடுத்து இயற்கையான சொன்னேன். ஓகே, 2-3 தான் இருக்குது. ஒன்று வந்து
IAA ஓகே. ரெண்டாவது இண்டோல் 3 அசிட்டால். ஓகே. ஸோ இண்டோல் 3 அசிட்டால்ஹைட். இன்னொரு இது பார்த்தீங்கன்னா 3 இண்டோல் அசிட்டால்ஹைட். அடுத்து IPA. ஓகே. இந்த மூன்றுமே IAA இண்டோல் அசிட்டால்ஹைட் IPA இது மூன்று எழுதுச்சு இந்த ஆக்சிஜனுக்கு எடுத்துக்காட்டான இயற்கை பொருட்கள் NAவே இருக்கும், இண்டோல் 3 அசிட்டால்ஹைட் இருக்கும், IBA ஓகே, இண்டோல் 3 பைருவிக் ஆசிட்டும் இருக்கும். சரி, இப்போ பார்த்தோம் என்னென்னு சொல்லி ஆக்சிஜன் என்ன, அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து அதனுடைய வளர்ச்சி நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிறது என்ன, இதனுடைய பயன்கள். ஓகே, இதனுடைய பயன்கள். ஓகே. ஸோ இண்டோலாசிக் ஆசிட் ஓகே முதல்ல பார்த்தோம் IAA IBA ஓகே. அதே மாதிரி நெகட்டிவ் ஓகே. ஓகே இண்டோல் ஓகே இண்டோல் பிட்யூட்ரி அமிலம். ஓகே இண்டோல் பிட்யூட்ரிக் அமிலம். அடுத்து 2,4-டைக்ளோரோ ஓகே 2-டைக்ளோரோ டைஃபினைல் ஓகே. Okay, so indole butyric acid 2,4-chloro dichloro phenolic acetic acid. அடுத்து naphthalene ஓகே டைஆசிட் ஓகே அசிட்டிக் ஆசிட். இந்த மூணு சேர்க்கை indole butyric acid 2,4-டைக்ளோரோ phenolic acetic acid naphthalene acetic acid. இந்த மூணு என்ன செய்யணும்னா அந்த இதுக்கு தேவையான மெட்டீரியலை சப்ளை பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன, செயலியல் பங்கு. தாவரத்துடைய செயலியல் பங்கு என்ன? சரி, ஒன்று நீட்சி அடைய தூண்டுகள். ஓகே, ஒன்று வந்து இந்த ஆக்சிஜன் இருக்கிறதுனால நீட்சி அடைய தூண்டுகிறது. ரெண்டாவது என்ன செய்யுதுன்னா ஓகே ரெண்டாவது வந்து நுனி ஆக்கத்தில் இது பண்ணுது. நீச்சடைய பயன்படுது. ரெண்டாவது நுனி ஆதிக்கத்தில் இது பயன்படுகிறது. அடுத்து ஸோ இடைநிலை பொருளாக பயன்படுது. இடைநிலை பொருளாக ஒன்று நீச்சடை பயன்படுது, நுனி ஆதிக்கம் பயன்படுது, இடைநிலை பொருளாக பயன்படுகிறது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே செயல்பாட்டு தொடர்கிறது, செயல்பாட்டினை தொடர்கிறது. ஸோ நீச்சடிக்கிறது, நுனியாக்கம் படுகிறது, இரட்டைகளை வெப்பப்படை இதெல்லாம் பண்ணுது. ஓகே செயல்பாட்டை தொடர்கிறது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா விதை உறக்கத்துக்கு விதை உறக்கம் ஓகே விதை உறக்கத்துக்கு பயன்படும். ஓகே நீட்சி, நுண்ணியாக்கம், இடைநிலை திசு,
விதையுறக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து கருவுரா கனி. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பணி. ஏன் சொல்கிறேன்னா நீச்செடியை நுனியாதிக்க செல்ல இடைநிலை பொருட்களை கொண்டு வர. ஸோ அடுத்து வந்து விதையுறக்கம் பண்ண. அடுத்து வந்து கருவுரா நிகழ்ச்சி, கருவுரா கனி பயன்படும். கருவுரா கனி இதெல்லாம் என்ன? டொமேட்டோ, ஓகே, தக்காளி. அடுத்து வேறு என்ன? கருவுரா கனி உங்களுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம், யோசிங்க. ஸோ சீட் ஹார்மோன்ஸில் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, கருவுரா கனி லைக் டொமேட்டோ, ஓகே, ஆப்பிள், திராட்சை. ஓகே, ஸோ இந்த கருவுரா கனி ஆப்பிள், ஆப்பிள், திராட்சை, இவை ரெண்டு ஒன்று கருவுரா கனிக்கு எடுத்துக்காட்டு ஒன்று ஒரு இது. ஸோ செல் ஆக்சிஜன் வந்து செல் நுனியில் பயன்படுகிறது. இது வந்து இரட்டை நிலை இது பேர் இருக்குது. வெளிப்படையாக செல் செயல்பாட்டை தொடங்குது. கருவுரா கனி லைக் ஆப்பிள் இது பண்ணுது. அதே மாதிரி விதை உறக்கம். விதை வந்து அப்படியே தூங்கிட்டே இருக்குது. விதை உறக்கம்னா சேமித்து வைக்கிறதுக்கு. அந்த விதையை வந்து அப்படியே ஜெர்மினேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதான் நம்ம பார்த்தோம் இம்பைபிஷன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் நீட்செடி இதற்கு பயன்படக்கூடிய ஆசிட்ஸ். ஓகே, அடுத்து ஆக்சின் செயலாக்கம். எந்த டெஸ்ட் மூலியமா அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க இது ஆக்சின் தானா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, முதல்ல பார்த்தோம், மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். முதல்ல செல் இருந்துச்சு, அது பகுப்பு நடந்துச்சு. ஓகே, பகுப்படைந்து இதாக ஒரு செல்லாக மாறிச்சு. அந்த வர்றதுக்கு வந்து 3 செல் காரணம். முதல்நிலை ஆக்சிஸ், இரண்டாம் நிலை ஆக்சிஸ், டை ஆக்சிஸ். அப்படி வந்த ஆக்சிஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஸோ இந்த ஆக்சிஸ் அடுத்து உருவாக்கம் ஆச்சு. உருவாக்கம் நீட்சி அடைஞ்சிச்சு. நீட்சி வந்து வேறுபாடு அடைஞ்சிச்சு. அந்த வேறுபாடு அடைகிறதுக்கு 3 முக்கியமாக காரணங்கள் பார்த்தோம். என்னென்ன 3 முக்கிய காரணங்கள்? ஒன்று வந்து அதனுடைய உருவாக்கம், இன்னொன்று வந்து நீச்சடைதல், உருவாக்கம். அடுத்து இந்த வளர்ச்சி நிலையை மெஷர் பண்ணுறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. ஓகே, அதன்படி பார்த்தோன்னா 4 விதமான நிலைகள். கரு முழும நிலை நிகழ்வு அப்படின்னு சொல்லி அந்த நிலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து பின்தங்கிய நிலை, 2வது நிலைக்கு பேர் மடங்கு நிலை, 3வதுக்கு பேர் நிலையுறுதி நிலை, 4வதுக்கு பேர் பின்தங்க, 4வதுக்கு வந்து பின்தங்கி இந்த நிலைன்னு பார்க்குறோம். ஓகே, நிலையுறுதி நிலை அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படியாவது இது பண்ணு. ஆக்சிஜன் நான் என்ன சொல்லுவோம், நேச்சுரலாக இருக்கக்கூடியது. வேர் நுனியில், தண்டு நுனியில் இருக்கும். நீச்சடையை ஹெல்ப் பண்ணும். கருவுரா கனி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மாத்திரம் சீக்கிரமாகவே பழுக்கிறதுக்கு இது பண்ணும். இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து இதை எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா, ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சார் வந்து P.W. Wendt. F.W. Wendt. இவர் என்ன பண்ணாருன்னா, இந்த ஓட்ஸ் தாவரத்தில் கோலியாப்டைல் ரீஜியனில் ஸோ ஓட்ஸில் கோலியாப்டைல் ரீஜனில் இதோட கர்வேச்சர் டெஸ்ட் மூலிமா இதை கண்டுபிடிச்சாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மார்ட்டின் லூதர் கிங். இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ரைட். எக்ஸ்கியூஸ் மீ. அந்த ஓட்ஸ் தாவரத்தில் நான் சொன்னேன், இது கர்வேச்சர் டெஸ்ட் மூலிமா கண்டுபிடிச்சாங்க. அந்த ஓட்ஸுக்குடைய பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா அவினா சட்டைவா அப்படின்னு கூட கொடுக்கலாம். 2வது வந்து நம்ம பார்த்தோம், இது வந்து இது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சைட்டோகைனின். ஓகே, இந்த சைட்டோகைனின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு இன்னொரு பேர் கைனட்டின் கூட சொல்லலாம். கைனட்டின். ஓகே, சைட்டோகைனின் கைனட்டின் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த சைட்டோகைனின் அப்படிங்கிறத வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னா லெத்தம்.
ஓகே சைட்டோகைனை கண்டுபிடிச்சாரு 1963. ஓகே இவர் கண்டுபிடிச்சது பேர் வந்து லீ வித்தோங். இது வேற எங்க இருக்கிற சைட்டோகைன்ல மெயினா தாவர வேர் பகுதியில். ஓகே சைட்டோகைன் மெயினாக வந்து இது லித்தோம் ஃபார்ம் இருக்குது. சைட்டோகைன் எதுக்கு வரும்போது வேர் பகுதியில் இருக்குது. ஸோ இது மெயினாக மக்காச்சோளம். ஓகே மக்காச்சோளத்தில் இந்த சைட்டோகைன் இருக்குது. ஓகே ஸோ இது மாதிரி டிஎன்ஏ ஆர்என்ஏ ஏடிபி இதெல்லாம் சிதைக்கப்படும் போது விளையுது. ஓகே ஸோ இதனுடைய முக்கியமான பணி பார்த்தீங்கன்னா செல் பகுப்பு. செல் பகுப்பு. ஓகே செல் பகுப்பு மூலிமா இது போயிட்டே இருக்கு. ஓகே ஸோ இதில் வழிகள் இது என்னென்ன பணிகள் பார்த்தீங்கன்னா இதுவும் என்னென்ன பண்ணி செல் பகுப்பு. ஓகே செல் தூண்டுதல். செல் தூண்டுதலுக்கு ஓகே இது ஹெல்ப் பண்ணுது. தூண்டுதல் ரைட் செல் தூண்டுதலுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேர் வந்து லீஃப் வந்து இது இருக்குன்னா என்ன செய்யணும்னா பிளான்ட் இட்ஸ் லீவ் தே வில் டை. ஓகே அதில் தண்ணி இல்லாமல் செத்து போகும். சரிங்களா ரைட். ஸோ சைட்டோன்ஸ் செல் பகுப்புக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுவும் நீட்சி அடையுது. செல் நீட்சி அடைகிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விதை உறக்கம். ஓகே விதை உறக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி புகையிலையில் கரும்பலிகள். ஓகே சைட்டோகைனின் 63 கண்டுபிடிச்சாங்க. லித்தோமுக்கு செகண்டின் அப்படிக்குள்ள தாவர ஹார்மோன் தாவரங்கள் இருக்கிறதுனால தாவர பேர் இருக்கிறதுனால தாவர ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து செல் தூண்டுதல் ஏற்படுது. அடுத்து நீட்சடைதல் ஏற்படுது. விதை உறக்கத்தில் ஹெல்ப் பண்ணுது. புகழை இதில் கருப்பு புள்ளிகளில் இதை பார்க்க பயன்படுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேர் என்னென்னா ஜிப்ரலின். ஜிப்ரலின் ஓகே ஜிப்ரலின் ஓகே ஜிப்ரலின் ஓகே ஜிப்ரலின். ஓகே இதில் யூனிக் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ இந்த ஜிப்ரலின்ல இது எதுலேருந்து இருந்தால் ஜிபரெல்லா ஃபியூஜி ஓகே இந்த ஜிப்ரலின் அப்படிங்கிற இதில் வருது. ஸோ இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா நீட்சிக்கு பயன்படுது. பியூஜி கோரஸ் ஜிப்ரெல்லா ஜிப்ரெல்லா பியூஜி இந்த இதுதான் அதனுடைய பொட்டானிக்கல் நேம். ஓகே இது ஒரு ஃபங்கஸ். ஓகே ஃபங்கஸ்லேருந்து இதை எடுக்கிறாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா செயலியல் நிலைவுகள். ஸோ இந்த ஜிபர்லைன் வந்து இது பண்ணணும்னு பார்த்தோம். சரி, அடுத்து வந்து பார்த்தினோகார்பிக். ஓகே, ஸோ மெயின் செயலியல் நிலைவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கருவுரா கனிகள். ஓகே, கருவுரா கனிகள் ரைட். ரெண்டாவது வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொன்ன ஆப்பிள். ஓகே, கருவுரா கனிகள், ஆப்பிள், திராட்சை, இந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம். அடுத்து தண்டு நீட்சியடைவு. தண்டு நீட்சியடையும். ஓகே, அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தினோகார்பிக், ஒன்று ஸ்டெம் எலாங்குலேஷன். நிறைய என்சைம் இது இருக்குது. அது ஒவ்வொன்றும் GA1, G2, G3 அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது. அது ஒவ்வொன்றும் ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்ம விளைவுகள். என்ன இந்த ஆக்சிஜன் ஜிபர்லின் இல்லைன்னா என்ன நடக்கும் விளைவு? ஓகே, விளைவுகள். ஓகே, முதலாவது விளைவு. ஓகே, என்ன விளைவு? ஸோ ரோசாவுடைய இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இதில் அமைவில் காணப்படுது. ரைட். ஸோ ஒன்று வந்து ரோசாவில் வந்து இதழ் அமைப்பில் இது காணப்படுது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து இன்னொரு இதில் என்ன பண்ணால் குறுநாள் தாவரங்கள். குறுநாள் தாவரங்கள்லாம் குறைந்த கால அளவு. ஓகே, குறுகிய நாள் தாவரங்கள் இதுலேயும் இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜிபர்லில் வந்து மொட்டுக்களில் இது பங்காற்று. ஓகே, இதில் அமைவுள்ள ரோசா பிளான்ஸில் ஸோ அந்த பெட்டல்ஸ் சொல்கிறால இதில் அமைவில் இது ஹெல்ப் பண்ணுது. குறுநாள் தாவரங்கள், மொட்டல் அது இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியாட்டின் இல்லை சைட்டோகைன். ஜியாட்டின். ஓகே, இந்த ஜியாட்டின் இதை வந்து கண்டுபிடிச்சது வந்து லெத்தம்ங்கிறவர் 1963 கண்டுபிடிச்சாங்க. ஜியாட்டின்னாலும் ஒன்று தான், சைட்டோகைனாலும் ஒன்று தான். ஓகே, ஜியாட்டினாலும் ஒன்று தான், சைட்டோகைனுக்கு லெத்தம் 1963 கண்டுபிடிச்சாங்க. ஓகே, எதுலேருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஒரு மக்காச்சோளம். ஓகே, முதிரா மக்காச்சோளம். ஓகே, முதிரா மக்காசோளத்துலேருந்து இந்த ஜியாட்டிங்கிற பொருளை இவங்க கண்டுபிடிச்சாங்க. அது என்ன ஃபார்மில் இருக்குன்னா 6 அமினோ பியூரின். ஓகே, 6 அமினோ பியூரின் அப்படின்னு இருக்கு. ஓகே, பியூரின் இல்லை இது எடுத்துன்னா 4 ஹைட்ராக்சி. ஓகே, 6 அமினோ பியூரின் இல்லை 4 அமினாக்சி ஹைட்ராக்சி 3 மீத்தேன். ஓகே, லெத்தம் என்பவர் வந்து இதை கண்டுபிடிச்சார் ஜியாட்டினை. இது 6 அமினோ பியூரின் இல்லை 4 ஹைட்ராக்சி மீத்தேல் இந்த குரூப்பில் இருக்குது. சரி, அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சைட்டோகைனின் வந்து மெயினாக இது வந்து என்னதில் இருக்கிற வாயுவாக தான் இருக்குது, கேஸ் ஃபார்ம்.
ஓகே, மெயின்லி வாயில் மூலியமாக தான் பயன்படுது. ஓகே, ஸோ கனிகளில் ஓகே சுவாசம் பழுத்தல். ஓகே, ஓகே, ஸோ லெத்தம் கண்டுபிடிச்சாங்க. எதில் கண்டுபிடிச்சாங்க? முதிரா மக்காச்சோளத்தில் கண்டுபிடிச்சாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க? 6 அமினோ பியூரின் இல்லை, அதனுடைய கெமிக்கல் செல் 4-ஹைட்ராக்சி-3-மெத்தைல். ஸோ எதில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா கனிகளில், சுவாசம் மற்றும் பழுத்தில் கண்டுபிடிச்சாங்க. விதை முளைப்பு, ஓகே, சீட் ஜெர்மினேஷன், விதை முளைப்புறதுக்கும் இதான் காரணம். இந்த சைட்டோகனி விதை முளைப்பு அப்படிங்கிறதுக்கும் இந்த சைட்டோகனியும் இல்லை ஜாட்டின் அப்படிங்கிறது காரணம். ஓகே, அடுத்து வேர்த்தூவி. தோன்றுவதற்கும் பயன்படும். ஓகே, வேர்த்தூவி முதல்ல பார்த்தோம். கனிகளில் சுவாசம் பார்த்தோம், சுவாசம் பழுத்தல் விதை முளைப்பில் பயன்படுது. வேர்த்தூவிகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே எத்திலின் வாயு. ஓகே, இது என்ன செய்யணும்? வலியை பிரிகிறது. வலியை பிரிகிறது. ஓகே, ஸோ ஜாட்டின் 1963 லெத்தம் கண்டுபிடிச்சாரு. ஸோ இதில் பொட்டானிக்கல் இது வந்து இதனுடைய காமன் கெமிக்கல் 6 அமினோ பியூரின் இல்லை 4-ஹைட்ராக்சி-மீத்தேல். இது கனிகளில் சுவாசம் பழுத்தல் போது விதை முளைப்பில் முக்கிய பங்காற்று வேர்த்துவிகள் தோன்றதுக்கு பயன்படுது. வலியை புரிகிறது. இந்த மாதிரி காரியங்கள் இதில் இருக்குது அப்படின்னா இந்த இதில் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தோம். ஓகே, நான் ஒரு கன்க்ளூட் பண்ணுறேன். கொஞ்சம் இன்னும் சீக்கிரம் போக போகிறோம். இது ஒரு 15 மினிட்ஸில் கோயிங் டு கவர். ஓகே, முதல்ல பார்த்தோம் செல். ஓகே, அந்த செல்லுக்கு 3 வளர்ச்சிங்க. ஓகே, முதன்மை நிலை வளர்ச்சி, இரண்டாம் நிலை, அடுத்து வந்து இடைநிலை. ஓகே, இடையடுக்கு. அப்படி வளர்ந்த செல் வந்து 3 ஒன்று உருவாக்கம், நீட்சி, அடுத்து வேறுபாடு. ஓகே, அப்படி வளர்ந்த செல்லு வந்து என்ன செய்ய 4 விதமான நிலைகள். எஸ் நிலை அடிச்சு. ஓகே, பின்தங்கல் நிலை. ஓகே, ரெண்டாவது நிலை வந்து மடங்கு நிலை. மூன்றாவது வந்து என்ன சொன்னோம்? நிலையுறுதி நிலை. மூன்றாவது பின்தங்கல் நிலை, மடங்கு நிலை, வளர்ச்சி நிலை. அடுத்து 4வது நிலையுறுதி நிலை. ஓகே, இந்த நிலை. சரி, இப்படி வளர்ந்ததை வந்து இதை வச்சு அளக்கலாம். ஒன்று ஆக்சனோமீட்டர், ஆக்சனோமீட்டர். ஓகே, கிடைமட்ட மைக்ரோஸ்கோப். இது மூலம் இருக்குது. இதை பாதிக்கக்கூடிய காரணிகள் பார்த்தீங்கன்னா ஓகே ஒளிச்சேர்க்கை, ஓகே சுவாசம், இதெல்லாம் பாய். ஸோ இதுக்கு வளர்ச்சிக்கு 2 விதமானது. ஒன்று ஆக்சின், இன்னொன்று வந்து ஜிப்ரல். ஸோ இந்த இதில் இருந்து அடுத்து இதில் 2ஆக பிரியுது. ஓகே, என்ன பிரியுது? ஒன்று வந்து ஆக்சின் ஜிப்ரல், ஆக்சின் சைட்டு ஜிஆர்டி. இதில் 2ஆக பிரியுது. ஒன்று ஆர்கானிக் கரிம பொருள், இன்னும் வந்து கனிம பொருளாக. ஸோ இந்த மாதிரி உருவாக பேர் தான் 2ஆம் நிலை அல்லது 3ஆம் நிலை. அடுத்து ஒரு இடையாக்க நிலை சொல்கிறாங்க. ரைட். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சில காரியங்களை வேகமாக பார்த்து முடிக்க போகிறோம். ஓகே, முதல்ல பார்த்தோம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது
குறுங்கால தாவரங்கள். குறுங்கால பருவ குறுங்கால பருவ தாவரங்கள். ஓகே ஓகே. பிந்திய நிகழ்வு என்ன செய்யணும், இது பூ பூக்கிறதுக்கு. ஓகே. ஸோ இவை பூ பூக்கிறதுக்காக மெயின்டைன் லோ டெம்பரேச்சர், அதுக்கு பேர் குளிர்கால தன்மையில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதை வெளிப்படுத்த லைசெங்கோ ஓகே. ஓகே. லைசெங்கோ அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார் இந்த இயர் 1928. ஓகே. குறுங்கால தாவரங்கள் நடக்கிற நிலவேரில். ஓகே. ஸோ இதில் பூப்புதரன் இதெல்லாம் கம்மியாக இருக்குது. இதுக்கு 3 விதமான இது சொல்கிறாங்க. ஒன்று குழு புறத்தூண்டல் புனலுறவு. குழு ஓகே புறத்தூண்டலின் ஓகே. ஸோ பூவுக்கு இது பண்ணுறதுக்கு குழு புறத்தூண்டலின் ஓகே புலனுறவு. ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹார்மோனின் இருப்பு. அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து தாவரத்தில் இதை வச்சு ரெண்டாக வெளிப்படுத்துகிறாங்க. என்னென்ன இதெல்லாம் பாதிக்கக்கூடிய காரணங்கள். தாவர மூப்பாக இருக்கலாம். ஓகே. ஒருவேளை தாவரங்களில் லோ டெம்பரேச்சர் இருக்கலாம். தாவரங்களில் மூப்பு. ஓகே. ரொம்ப பெரிய வளர்ச்சி அடைந்த மூப்பு. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ மூப்பு. ரைட். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற காரணங்கள் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் இருக்கலாம். அடுத்து இதில் ஆக்சிஜன் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு தாவரங்கள் குறுகு நிலைக்கு முக்கிய காரணங்களாக இருக்காங்க. இதில் நிறைய கோட்பாடு இருக்குது. படிம நிலை கோட்பாடு. ஓகே. ஹார்மோனல் கோட்பாடு. 2 விதமான கோட்பாடு. படிநிலை கோட்பாடு, இன்னொன்று கார்பல் கோட்பாடுன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இப்படி இருக்கக்கூடிய தாவரங்களை நிறையா பிரிக்கிறாங்க. ஓகே. குறும்பளவு தாவரங்களுக்கு ஜிப்ரலின் இதெல்லாம் வச்சு நிறையா பிரிக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏஜிங் முதுமைப்பாடு. மூப்படைதல். முதுமைப்பாடு மூப்படைதல் வலிய பிரிதல். முதுமைப்பாடு மூப்படைதல் வலிய பிரிதல். ஓகே. ஸோ இது முதிரும் போது இதுக்கு என்ன செய்து உந்து போய் இதை சொன்னவர் லியோபோர்டுங்கிறவர் சொன்னார். எந்த வருஷம்? 1961. ஓகே. லியோபோர்ட் 3 விதமான நிலைகள் இருக்கு. ஸோ இந்த லியோபோர்டை 4ஆக பிரித்தார். இந்த இது அக்கார்டிங் டு ஒன்று முற்றிலும் மூப்படைதல், ஃபுல்லாக எல்லாமே மூப்படைஞ்ச பெருசாக இருக்கும். இன்னொன்று ஒரு உச்சி டாப் போர்ஷன் மட்டும் மூப்படையும். ஓகே. அடுத்து உதிர்வு மூப்படைதல். உதிர்ந்த பின்ன புதுசாக முளைக்கும். நல்ல சம்மர் பிளான்ஸ். ஓகே. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியாக நிகழ்வு. இந்த மூப்படைவு 4 விதமாக இருக்குது. முற்றிலும் மூப்படைதல், முழுசாக மூப்படைதும், அந்த டாப் போர்ஷன் மட்டும் உச்சி மட்டும் இதெல்லாம் உதிர்ந்து போன பகுதியில் மட்டும் மூப்படையும். அடுத்து படிப்படையாக மூப்பு. இந்த 4 விதமான மூப்படைதல் நிகழ்வு. ஓகே. முற்றிலும், உச்சி, முதிர்வு, படிப்படையாக. ஒரு இடத்துல முற்றிலும் எல்லா பாடி பார்ட்ஸும் டாப் டு பாட்டம் தே ஹாவ் சேஞ்சஸ். ஒன்லி
டிப் போர்ஷன் ஆஃப் த பிளான்ட், இல்லை உதிர்ந்து அது பிறகு முளைக்கிறது, அது பிறகு படிப்படியான முதிர்வு அழைப்புதல் அப்படின்னு சொல்லி பேர். ஓகே, ரைட். இன்னொன்று வலிய பிரிதல். ஓகே, ஸோ வலிய பிரிதலில் பார்த்தீங்கன்னா ஓகே, வலிய காயத்தினால ஊண்டுனால வரக்கூடிய பிரச்சனைகள். ஓகே, ஸோ அப்படி வரும்போது 3 விதமான இது. ஒன்று வந்து வலிய பிரிதல் அப்சேஷன் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஒன்று வந்து பருவ நிலைகள்னால, ஒன்று வந்து பருவநிலைகள்னால பருவம் சார்ந்த இதாக இருக்குது. இன்னொன்று வந்து இலை உதிர்வு. இலை உதிர்வு நிலை. ஓகே, பருவநிலைகள், இலை உதிர்வு நிலைகள் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா போயிட்டே இருக்குது. ஓகே, இதில் நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் படிக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க நம்ம படித்தது. இன்னும் உள்ள நிறையா இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இன்றைக்கி இதோட முடிச்சிருக்கோம். ஓகே, நிலைகள், ஸோ உறக்கம் இவைகள்லாம் நம்ம படித்து முடிச்சிருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாளைக்கு மீட் பண்ணும்போது கம்பைண்டாக வச்சு என்ன செய்யலாம், கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த பகுதி. தேங்க்யூ.